ஹே ஆல், இது தேர்ஸ்டே ஈவினிங். ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஆஃபீஸ் போகிற பிளானே கிடையாது. ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மோடியாக மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டு இருக்கேன். இப்போலாம் பிளான் பண்ணிடுறது, நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுனா இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு மைண்ட்லேயே பிளான் பண்ணிடுறது. ஆனால் இன்றைக்கி டைலமாலே இருந்ததுனால பெருசாக பிளான் எதுவும் பண்ணலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் என்ன போடலாம் அப்படின்னு யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்வெட் ஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால, அந்த ஓட்டையாக இருந்ததுனால உள்ளே ஏதாவது டிஷர்ட் போடலான்னு ரொம்ப நேரமாக ஒரு பிளாக் டிஷர்ட் தேடிட்டே இருக்கேன். கையிலே மாட்டல. அதை தவிர மற்ற எல்லா பிளாக் டிஷர்ட்டும் கையில் மாட்டுச்சு, அது மட்டும் மாட்டல. சரின்னு சொல்லி ஏதோ ஒன்றத்தை கையில் எடுத்து போட்டாச்சு. ஸோ இதுதான் மாட்டி இருந்துச்சு கையில். ஸோ இதையே எடுத்து போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன், கிளம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு. ஆனால் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கடைன்னு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே கொஞ்சம் ஏதோ செட் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இந்த ட்ரெஸ்ஸு ஏன்னா ஏதோ ஸ்வெட்டர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி லாஸ்ட் மினிட்ல மாற்றுறேன் அப்படின்னா கண்டிப்பாக லேட் பண்ணிடுவேன். என்ன போடுறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் எடுப்பேன், அது போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறதுனால சரி இதுவே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதிலே கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பரில் வாங்கினது. அதோடு இப்போ தான் இதை வெளியிலேயே எடுக்கிறேன். போடவே இல்லை இது வரைக்கும், ஒரு வாட்டி கூட போடல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு. எனக்கு என்னமோ சூட் ஆகாத மாதிரி தோணுது. நான் வீட்டிலலாம் இருக்கும்போது இந்த கொண்டை அப்படியே ரஃப்பாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பராக அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கொண்டை போட்டேன். பார்த்தா முடியெல்லாம் பயங்கரமாக, அந்த துண்டு முடியெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருந்துச்சு. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா முடி வளருது அப்படிங்கிறத பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லாக சைடில் பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் தொங்கிட்டே இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் பார்க்க கடுப்பாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு 4-5 பின் போட்டு செக்யூர் பண்ணி தான் கிளம்பியிருந்தேன். இந்த கொண்டை எப்படி போடுறதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நாளையோட ஷார்ட்ஸில் இந்த கொண்டை எப்படி போடுறதுன்றதை ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.